எக்ஸ்கியூஸ் மேம் ஃப்ரேம் ஒர்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா மேம்? இல்ல, இட் இஸ் ஆக்சுவலி டே 3 கிளாஸ். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் ஜே யூனிட் ஸ்டார்டிங் வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் நான் டைரக்டா. ஓகே, சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஃப்ரெஷரா? மேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேம். எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, ஓகே. ஜே யூனிட்ல இருந்து இது பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து லைக் நான் இப்பதான் உங்க டேட்டா ட்ரைவனே ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே ஓகே. நான் என்ன கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நடத்த இது கிளாஸ்ல இருந்துட்டு அட்டென்ட் பண்ற மாதிரி சார் கிட்ட கேட்டிருந்தேன் நானு. அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஓகே ஓகே. இந்த எண்ட்ல வந்து நான் சில டீடைல்ஸ் சொல்றேன், அந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. So guys, yeah. So நம்ம என்ன பண்ணுவோம், we have to include all the dependencies, கரெக்ட்டா? எனக்கு இந்த browser launch பண்றதுக்கு எனக்கு இந்த web driver manager, இந்த manager web driver initialize பண்றதுக்கு எனக்கு ஒரு dependency, and then selenium யூஸ் பண்ணி பண்றதுக்கு selenium java அப்படின்ற ரெண்டு dependencies வந்து நான் ஆட் பண்ணனும். So far any doubt in this? You clear the concept? நம்ம என்ன so far பண்ணிருக்கோம்ன்றதுல ஏதாவது questions இருக்கா? Okay, so let's move on to the next topic. ஓகேங்களா? So next நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துட்டீங்கன்னா, so just a small question. ஓகேங்களா? இப்போ let me take this Facebook website. ஓகேங்களா? இந்த particular Facebook website வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த Facebook website நம்ம ஆட்டோமேட் பண்ணணும்னா நம்ம என்னென்னங்க பண்ணணும், and then in this particular Facebook website இந்த login page மட்டும் நான் ஆட்டோமேட் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், as a tester நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? So far நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? ஹலோ, லாகின் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணீங்க, இந்த பர்டிகுலர் வெப் எலிமெண்ட் இருக்கும், அந்த வெப் எலிமெண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்குவீங்க. தென் இந்த வெப் எலிமெண்ட்க்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இந்த அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணும்போது if I'm having here like some kind of a value, like some இதான் கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு யூசர் நேம், OMR அப்படின்றது அதோட பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்றேன். இந்த லாகின் பண்ணேன்னா எனக்கு லாகின் ஆகணுமா ஆகக்கூடாதா? சின்ஸ் அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்டா இருக்கிறதுனால இட் ஷுட் நாட் லாகின், கரெக்டா? இதுதான் அதோட கான்செப்ட். இதே இது ஐம் பாசிங் சம் கைண்ட் ஆஃப் வேலிட் யூசர் நேம் வந்து பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வேலிட் யூசர் நேம், வேலிட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் இன்புட் நீங்க வந்து லாகின்ல வந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம எத்தனை செட் ஆஃப் இன்புட் வந்து பாஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எத்தனை காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் நம்ம பாஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ்லாம் நம்ம வந்து எடுப்போம்னு நினைக்கிறீங்க? என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும்? ஓகே, So I'm just asking the combinations. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டு ஃபீல்டு தான் இருக்கு, கரெக்டா? எய்தர் யூல் பி யூசிங் வாட் லைக் வேலிட் யூசர் நேம், வேலிட் யூசர் நேம் பாஸ் பண்ணுவீங்க, இன்னொன்னு வேலிட் பாஸ்வேர்டு வந்து பாஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ வேலிட் யூசர் நேம், வேலிட் பாஸ்வேர்ட் பாஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் என்னங்க வரணும், லாகின் ஆகணும், கரெக்டா? ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் data, correct? So இதே மாதிரி if I'm having valid username கொடுக்கிறேன், then I'm passing some kind of a invalid password வந்து பாஸ் பண்றேன். அப்ப இதோட அவுட்புட் எப்படிங்க இருக்கணும்? It's a negative, correct? எனக்கு வந்து லாகின் ஆகக்கூடாது. Likewise I'm having like invalid username, அதுக்கப்புறம் valid password வந்து கொடுக்குறேன். அப்ப என்னங்க வரணும்? Again this is what? Again, this is going to be your negative. Again, I'm having what? Invalid username, then invalid password. அப்ப இது என்னங்க வரும்? Again, this is also negative result. இதுதான் உங்களுக்கு வந்து லைக் இந்த இது மட்டும் தான் எனக்கு அவுட்புட், லைக் இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்? Hello. So let's say I'm having something called valid username pass பண்றேன், சரிங்களா? Then
empty password வந்து பாஸ் பண்றேன். I'm not passing any kind of a password over here. So here I'm just going to give empty password. அப்ப இங்க என்னங்க எனக்கு அவுட்புட் வரும்? This is also going to be a negative data. Again, I'm just going to have a empty username valid password. அப்ப இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? This is also going to be negative. Again, I'm just going to have it invalid username, invalid password வந்து செட் பண்ண போறேன். அப்ப இதோட அவுட்புட் என்னங்க வரும்? Sorry, invalid username, let's say empty password. இப்போ இதுவுமே it's going to be negative. So likewise, இங்க என்னங்க போகுது? I'm just going to have empty username and then here I'm just going to have empty password. இதுமே என்ன இருக்க போகுது? The result is going to be negative. Again, வேற என்ன possibilities-லாம் இருக்கு? Empty username, invalid password, correct? So empty username and then invalid password. So இதோட ரிசல்ட்டுமே நெகட்டிவா தான் இருக்கு, கரெக்டா? சோ இந்த மாதிரி டோட்டல் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கீங்க? So many? 9. டோட்டலா 9 காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 9 காம்பினேஷன்ஸையும் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னா நான் என்னென்ன ஃபார்மேட்ஸ் எல்லாம் பண்ணணும்? லைக் என்னென்ன இதை வந்து நான் என்னோட அப்ளிகேஷன்ல போட்டு டெஸ்ட் பண்ணணும். ஆட்டோமேஷன்ல பண்ணீங்கன்னா எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு கேட்கிறேன் நான். நீங்க ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் பாஸ் பண்றதுக்கு எத்தனை ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிருந்தீங்க? ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி இப்போ எனக்கு 9 செட் ஆஃப் காம்பினேஷன் வந்து பண்ணணும். அப்பனா நான் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல இருக்கு? எனக்கு 9 காம்பினேஷன்ஸ் இருக்கு. இந்த 9 காம்பினேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல இருக்கு? சூப்பர். என்ன பண்ணலாம்னா எய்தர் நீங்க வந்து இந்த 9 யூசர் நேம்ஸுக்குமே வந்து 9 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டா? சோ அதாவது 9 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு 9 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டைமும் ஒரு யூசர் நேம், அதாவது வேலிட் யூசர் நேம், வேலிட் பாஸ்வேர்ட், வேலிட் யூசர் நேம், இன்வேலிட் பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி 9 செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த 9 செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒவ்வொரு டைம் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து மாத்தி கொடுக்கலாம், கரெக்டா? சோ ஐ கேன் ஹேவ் 9 separate programs. So ஒவ்வொரு காம்பினேஷனும் டெஸ்ட் பண்றதுக்கு I can have 9 different set of programs. அப்படி இல்லைன்னா நம்ம as you said ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி I have to pass like 9 different set of combinations வந்து நான் வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டா? I have to write one program and pass 9 combinations of data, கரெக்டா? So here I have to write one program and pass 9 test datas manually. Okay, ஒரே ப்ரோக்ராம்ல இருந்து அந்த ஒரு ப்ரோக்ராம்ல 9 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நான் வந்து மேனுவலா நான் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சோ எய்தர் இந்த மாதிரி பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்களா உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த மாதிரி இந்த 2 காம்பினேஷன்ஸ்லயும் நீங்க பண்றீங்கன்னா என்ன ஆகும்? So is it a predictive way? இந்த மாதிரி பண்றது it is a predictive way or not? Okay, I'm just asking you. இப்போ எனக்கு வந்து 9 டேட்டாஸ் இருக்கு, 9 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். அப்ப எனக்கு டைம் அங்க இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 9 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். சோ இல்லனா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிருக்கேன், மேனுவலா நான் போயிட்டு 9 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து நான் என்டர் பண்ணிட்டு இருக்கேன்னா சோ இதை நான் டைரக்டா ஒரு அப்ளிகேஷன்லயே போயிட்டு 9 டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் டெஸ்ட் டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். சோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கோயிங் டு பி a protective way. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோ ஹியர் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஒன் ப்ரோக்ராம், ஓகேங்களா? சோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு தென் யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன் ஆல் தீஸ் டெஸ்ட் டேட்டா செப்பரேட்லி, ஓகேங்களா? சோ அந்த ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எல்லா டெஸ்ட் டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இன்கார்பரேட் பண்ணி ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, ஓகேங்களா? சோ ஹியர் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் ஒன் ப்ரோக்ராம் அண்ட் மெயின்டைன் ஆல் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் டேட்டா இன் த எக்ஸல். அதாவது நீங்க ஒரு டேட்டா வந்து
ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும் கரெக்டா. சோ டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய இடங்கள் இருக்கு ஓகேங்களா. சோ எய்தர் இட் கேன் பி எக்ஸலா இருக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. சோ எக்ஸல்ல வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட எக்ஸல்ல வந்து டேட்டாஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேங்களா. சோ டேட்டா வந்து இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் லைக் 9 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள் செட் ஆஃப் இன்புட்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து லைக் 100 செட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்து பாஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து 200 300 செட்ஸ் ஆஃப் இன்புட் எல்லாம் வந்து பாஸ் பண்ணி அந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓவர் ஹியர் we are going to write one program and pass ஓகேங்களா. ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு and then we are going to pass the test data from Excel and then we are going to execute that particular program and see. புரியுதா உங்களுக்கு? சோ அப்பனா இந்த எக்ஸல்ல வந்து நம்ம டேட்டா வந்து மெயின்டைன் பண்றோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, they calling it as data driven framework. சோ இவங்களோட இன்புட் டேட்டாஸ்லாம் நம்ம ஒரு இடத்துல வந்து மெயின்டைன் பண்ண போறோம். அதை நம்ம எங்க மெயின்டைன் பண்ண போறோம்னா எக்ஸல்ல வந்து மெயின்டைன் பண்ண போறோம். சோ அந்த எக்ஸல்ல இருந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா. எய்தர் யூ கேன் எக்ஸல் அப்படின்னா என்னங்க, சோ வாட் யூ மீன் பை எக்ஸல்? இன் ஜெனரல் எக்ஸல் என்னது? So it is a combinations of your cells and rows, correct? So the cells and rows and columns அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைன்னா rows and cells அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. So உங்களோட எல்லா இன்புட் டேட்டாஸையும் உங்களோட like you're going to pass it in your Excel and then you're going to pass that particular input from automatically நீங்க வந்து automation யூஸ் பண்ணி உங்களோட ஒரு டேட்டாவை நீங்க வந்து ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், delete பண்ணலாம் from your Excel. நீங்க இந்த கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? சோ டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா இட் இஸ் யூஸ் டு ரீட் ஆர் ரைட் ஆர் அப்டேட் தி வேல்யூஸ் ஃப்ரம் தி எக்ஸல் ஓகேங்களா. சோ திஸ் read or write or update Can you understand? நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? சோ நம்ம இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸல்ல வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஃப்ரம் யோர் எக்ஸல் யூ ஆர் கோயிங் டு ஃபெச் த வேல்யூ அண்ட் புட் இட் இன் யோர் அப்ளிகேஷன் அண்ட் தென் டெஸ்ட் தட் பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த எக்ஸல்ல இருந்து ஒரு வேல்யூ நீங்க ரீட் ரைட் பண்றதுக்கான ஒர்க் பேரு என்னன்னு சொல்றாங்கன்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. உங்களோட டேட்டா வந்து உங்களோட எக்ஸல் யூ ஆர் கோயிங் டு டிரைவ் இட் அவுட், தட்ஸ் இட் ஓகேங்களா. சோ இப்போ எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸல் அப்படின்றது வந்து சோ ஹியர் வி ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸல்ஸ் ஓகேங்களா. சோ எக்ஸல்ன்ற வந்து நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. ஒரு ஃபார்மேட் அப்படி அந்த ஃபார்மேட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட் எக்ஸ்எல்எஸ். இன்னொரு ஃபார்மேட்டோட பேர் என்னன்னு, இந்த ஃபார்மேட் அப்படின்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னது, இப்போ நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்டோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்க போகுது? ஹலோ, so it's going to be txt. இதே இது ஒரு லைக் இமேஜ் ஃபார்ம், ஒரு இமேஜோட இது எப்படி இருக்க போகுது, டாட் பிஎன்ஜின்னு இருக்க போகுது. இதே இது பிடிஎஃப்னா டாட் பிடிஎஃப் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட எக்ஸலோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா we have 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஒன்னு வந்து டாட் எக்ஸ்எல்எஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டாட் எக்ஸ்எல் எக்ஸ்எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் அப்படின்றாங்க. நம்மளுக்கு 2 ஃபார்மேட் இருக்கு ஓகேங்களா. சோ இந்த ஃபார்மேட்டோட மீனிங் என்னன்னா, சோ ஆக்சுவலா இந்த ஃபார்மேட் வந்து இட் வாஸ் கிரியேட்டட் லைக் பிஃபோர் எம்எஸ் ஆஃபீஸ் 2007க்கு முன்னாடி கிரியேட் பண்ணது வந்து டாட் எக்ஸ்எல்எஸ். சோ அதுக்கப்புறம் வந்துதான் வந்து டாட் எக்ஸ்எல் எக்ஸ்எஸ். அப்படியே என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் இது வந்தனால இட் இஸ் ஜஸ்ட் வென் அப்கிரேடட் ஓகேங்களா. சோ இதுல வந்து நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்க போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் லைக் உங்களோட ரோவோட இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரோ வந்து 2^8 இருந்துச்சு ஓகேங்களா. சோ இது எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ்னா இட்ஸ் கோயிங் டு பி 2^8 அண்ட் உங்களோட காலமோட வேல்யூஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் 2^16 இருந்துச்சு ஓகேங்களா. That's it. இதே இது உங்களோட டாட் எக்ஸ்எல்எஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன். அப்படின்னா என்ன இருக்க போகுது, உங்களோட ரோ அண்ட் காலமோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. அதாவது இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 2^8.
ஸோ இங்க வந்து இட்ஸ் கோயிங் டு பி 2 power 16 அண்ட் உங்களோட காலமோட சைஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி லைக் 2 power 32 இருக்கு, சாரி 24 இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த திங். ஸோ உங்களோட ரோஸ் அண்ட் காலம் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸா இருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆப்வியஸா நம்ம வந்து எதை தான் யூஸ் பண்ணணும்? நீங்க அதிக நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க என்ன டேட்டா தான் யூஸ் பண்ணுவீங்க? லைக் எந்த எக்ஸல் ஃபார்மேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆப்வியஸா. வை? பிகாஸ் இதோட ரோஸ் அண்ட் செல்ஸோட காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கனால we are just going to use டாட் எக்ஸல் எக்ஸஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபைன் இட். ஓகே, சோ யூ கிளியர் வித் திஸ். நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்ன்றது புரிஞ்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ சின்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் இந்த டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றதுக்கு வி ஹேவ் சர்டன் மெத்தட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்க ரீட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு செல்ல இருக்க டேட்டா கெட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ரைட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ தீஸ் மெத்தட்ஸ்ல என்னங்க, வாட் இஸ் யூசேஜ் ஆஃப் அ மெத்தட்? மெத்தட்னா என்ன பண்ண போகுது? இன் ஜெனரல் ஒரு மெத்தட்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு? So it's going to perform some kind of an action, correct? ஒரு மெத்தட்னா ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது. சோ ஒரு மெத்தட்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எதுக்குள்ள இருக்க போகுது நம்மளுக்கு? கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் மெத்தட்ஸ் இருக்குமா? வேற எதுக்குள்ள இருக்கும் நமக்கு மெத்தட்ஸ்லாம்? ஹலோ, மெத்தட்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எதுக்குள்ள இருக்கும்? கிளாஸ்க்குள்ள இருக்கும், வேற எதுக்குள்ள இருக்கும் நம்மளுக்கு? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு மெத்தட் இருக்குமா? இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? So interface குள்ளயும் will be having certain methods. Interface குள்ள என்ன kind of methods மட்டும் இருக்கும் guys? Abstract methods தான் இருக்கும், கரெக்டா? So even in my interface I'll be having methods. So as I said you before, நம்மளுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் அதாவது certain methodsல யூஸ் பண்றதுக்கு I have concept called like ஒரு இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, so it's called workbook. ஓகேங்களா? சோ அகைன் ஒர்க் புக் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். சோ ஒரு இன்டர்ஃபேஸ வந்து நீங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணுங்க? சோ கைஸ், ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு மெத்தட கால் பண்ணணும்னா இன் ஜெனரல் என்ன பண்ணுவீங்க? கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்களா? No, I'm just asking you, ஒரு மெத்தட கால் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னு கேக்குறேன் நானு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. நம்மளால ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமாங்க? நோ. அப்ப எப்படி இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க? You have to separate, okay, separate class create பண்ணிட்டு எப்படி பண்ணுவீங்க? ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? we have to create a reference. புரியுதா உங்களுக்கு? so we should not create like எப்படி சொல்ல, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா what should you do? you have to create a what reference வந்து கிரியேட் பண்ணணும். so ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எப்படி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணீங்க? using what did you create thing? லிஸ்ட்டுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணீங்க? லிஸ்ட் செட் மேப்லாம் முடிச்சிட்டாங்களா உங்களுக்கு? ஹலோ, யா, கரெக்ட். சோ லிஸ்ட் அப்படின்றது we know very well it is an interface, கரெக்டா? சோ அந்த லிஸ்ட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க? how will you can generate a reference? what is the syntax of it? guys, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. சோ ரொம்ப தூரம் போக வேணாம். உங்களோட வெப் டிரைவர் அப்படின்றது இட் இஸ் an interface. ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க? what is the reference of this web driver? hello, so guys, இந்த லைன் புரியலனா உங்களோட செலினியம் ஒண்ணுமே புரியாது. டிரைவர் மேம், டிரைவர் எப்படி இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க? எதை யூஸ் பண்ணி வெப் டிரைவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க? யூசிங் த கிளாஸ் நேம், சரிங்களா? எதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஒரு கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹியர் உங்களோட வெப் டிரைவர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட் சஜஸ்ட் இந்த கெட் அப்படின்ற மெத்தட்ல நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த வெப் டிரைவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்பனா இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு? இன்டர்ஃபேஸ்
ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். அப்பனா இங்க இந்த இன்டர்ஃபேஸ் எந்த கிளாஸ்ல போய் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க. இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸோட பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா? சோ அப்பனா இந்த வெப் டிரைவர் வந்து எந்த கிளாஸ்ல போய் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? குரோம் டிரைவர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படின்ற மாதிரி டிரைவர்ஸ்ல போய் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. சோ நம்மளுக்கு எந்த டிரைவர் வேணுமோ அதை யூஸ் பண்ணி பண்றோம். சோ லைக் வைஸ் தான் லிஸ்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு? அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அப்படின்ற கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களோட ஒர்க் புக் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தட் நீங்க ஆக்சஸ் பண்ணா யூ மஸ்ட் ஹேவ் சர்டன் கிளாஸஸ். சோ த கிளாஸஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஒர்க் புக் ஆர், so we have two classes. ஓகேங்களா? ஒன்னு வந்து HSSF workbook. ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து XSSF workbook. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் புக்கு வந்து ரெண்டு கிளாஸஸ் இருக்கு. என்னென்னு பாத்துட்டீங்கன்னா HSSF ஒர்க் புக், இன்னொன்னு வந்து XSSF ஒர்க் புக். ஓகேங்களா? சோ இந்த HSSF ஒர்க் புக் வந்து எதை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் ஒன்லி .xls. ஓகேங்களா? உங்களோட XSF ஒர்க் புக் எதெல்லாம் சப்போர்ட் பண்ண போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் போத் யோர் XLS அண்ட் XLXS. சோ நம்ம எந்த கிளாஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறோம் இந்த ஒர்க் புக் இன்டர்ஃபேஸுக்கு? Hello guys, நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்ண போறோம் இதுல? So we are going to use XSSF workbook தான். Why? Because it is going to support your XLS X workbook வந்து சப்போர்ட் பண்றதுனால. புரியுதா? So as I said you before, இப்போ வந்து நீங்க மேவனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது நீங்க இன்கார்பரேட் பண்ணணும்னாலும் we have to add some kind of a dependency. Likewise, நீங்க dependencies or we are going to have some kind of a jar வந்து இன்ஸ்டால் பண்ற, I mean ஜார்லாம் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி இந்த டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்கு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சோ we have two types of jar files. ஓகேங்களா? ஒன்னு வந்து POI அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, Apache POI OOXML. இன்னொரு டிபெண்டன்சி பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா JXL அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி. ஓகேங்களா? JXL அப்படின்ற டிபெண்டன்சி. So as I said you before, JXL அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி வந்து it is going to support only .xls மட்டும் தான் என்ன வந்து சப்போர்ட் பண்ண போகுது. whereas உங்க POI அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி வந்து it is going to support both your .xls and your XLSX ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அப்ப நம்ம எந்த டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணுங்க இதுல? we have to add only POI அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி தான் ஆட் பண்ணணும். So before going into the program நம்ம என்ன பண்ண போறேன்னா I'm just going to add the dependency. என்ன டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணணும் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு? POI அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி தான் ஆட் பண்ணணும். Why? Because இந்த டிபெண்டன்சில நீங்க ஆட் பண்ணாதான் இந்த டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி தான் என்னால ஒரு எக்ஸல்ல இருக்க ஒரு டேட்டாவை ரீட், ரைட் ஒரு அப்டேட் என்ன ஒரு ஒர்க்னாலும் நல்லா பண்ண முடியும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னது? we have to add the dependency. புரியுதா? சோ என்ன டிபெண்டன்சி நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா POI OOXML, Apache POI OOXML 3.8 அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி தான் நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. அது ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? as usual you have to go to the Chrome browser and then you have to type Apache POI OOXML Maven dependency. இதே தான் அடிச்சுக்கோங்க. சேம் கீவேர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? Apache POI OOXML Maven dependency இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. So you have to enter into the first URL வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா so here you will be having 3.8 அப்படின்றது வந்து இருக்கும். ஓகேங்களா? So you will be having 3.8 beta 4 அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து இருக்கும். நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? 3.8 beta 4 அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து சூஸ் பண்ண போறீங்க. So in this இந்த வெர்ஷன்ல இருக்கு இந்த இது you know very well how to copy and paste your dependency. கரெக்ட்டா? இந்த இதுக்குள்ள போயிட்டு you have to go over here. இது நீங்க just select பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? So this is the dependency you are going to add. ஓகேங்களா? என்ன டிபெண்டன்சி? Apache POI OOXML. XML, we're going to add 3.8 beta 4 version. So இந்த டிபெண்டன்சி தான் ஆட் பண்ணணும். இந்த டிபெண்டன்சி நம்ம ஆக்சுவலி எதுலங்க ஆக்சுவலி ஆட் பண்ணணும்? நம்ம we have to coming back to the scripting part in your pom.xml. நம்மளுக்கு இந்த டிபெண்டன்சிக்கு கீழே நான் வந்து அந்த டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ண போறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டு நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? we have to save this particular project. அப்பனா என்ன ஆகும்னா அந்த ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதா?
நம்ம ஏன் நம்ம வந்து டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்கு வந்திருக்கோம், டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் பண்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்ன்றது புரியுதா? ஸோ why are we going for data driven framework means, so in real time உங்களோட இன்புட் டேட்டாஸ் ஆர் டெஸ்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் டேட்டாஸ்ல எதுல மெயின்டைன் பண்ண போறாங்கன்னா எக்ஸல்ல வந்து மெயின்டைன் பண்ண போறாங்க. அப்பனாதான் in a single program I can integrate all the input data and check whether the particular application is working fine or not. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் எக்ஸல் யூஸ் பண்ணி பண்றது ஃப்ரேம் ஒர்க்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ எதுக்காக நீங்க இதுக்குள்ள போறீங்கன்னா we have to இந்த எக்ஸல்ல வந்து I can read, write or update any kind of the input data. புரியுதா? ஸோ உங்களுக்கு எக்ஸல்லே வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ், இன்னொன்னு வந்து டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் அப்படின்ற 2 ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஃபார்மேட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ திஸ் வாஸ் கிரியேட்டட் லைக் பிஃபோர் 2007 மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் வந்து வந்துச்சு. திஸ் இஸ் ஆஃப்டர் 2007 மைக்ரோசாஃப்ட் வெர்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இங்க உங்களோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ண போகுதுன்னா, இதுல வந்து உங்க ரோஸ் வந்து 2.8 அப்படின்ற வேல்யூ வந்து சப்போர்ட் பண்ண போகுது. உங்களோட காலம் வந்து 2.16 அப்படின்ற வேல்யூ வந்து சப்போர்ட் பண்ண போகுது. வேறஸ் உங்களோட டாட் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் வந்து 2.16 அண்ட் 2.32 காலம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ ஹியர் as I said before, we have to read, write and update. இந்த மாதிரி certain actionsலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த actionsலாம் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு certain methodsலாம் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, so it is going to be present in workbook அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கு. ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருந்துச்சுனாவே அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து will be having certain classes. அந்த மாதிரி இந்த workbook அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு we have 2 classes. HSSF workbook, இன்னொன்னு வந்து XSSF workbook அப்படின்ற 2 classes வந்து இருக்கு. இந்த 2 கிளாஸ்ல நம்ம இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போறோம்னா XSSF workbook தான் யூஸ் பண்ண போறோம். Why? Because it is going to support both your Excel, Access தான் இது வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அதனால நம்ம இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த சப்போர்ட் பண்றதுக்கான ஜார் ஃபைல் நீங்க என்ன டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா Apache PyOO.xml 3.8 beta 4 அப்படின்னு ஒரு வெர்ஷன் தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதை வந்து நீங்க காப்பி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், you have to go directly go to your Chrome page குள்ள போயிட்டு you have to type Apache PyOO.xml Maven dependency அப்படின்ற டைப் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து வரும். இந்த லிங்க்குள்ள போயிட்டீங்கன்னா you will be having 3.8 beta 4 அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? 3.8 beta 4. Why? Because அப்படின்னா this is a stable version. அதனால தான் I'm going to use this particular dependency. இதை நீங்க காப்பி பண்ணிட்டு you have to come back to your Eclipse. In your Eclipse we have certain thing called dependencies அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணிருப்போம். இந்த டிபெண்டன்சில வந்து நீங்க வந்து இந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு you have to just save it. புரியுதா? இதை நீங்க ஏன் சேவ் பண்றீங்க அப்படின்னா அப்பனாதான் அந்த பர்டிகுலர் ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு M2 ரெபாசிட்டரியில வந்து போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா கைஸ்? So far any doubt in this? ஹலோ, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால again and again I'm repeating it. Can you understand this or do you have any questions in this? Yeah. It is not like maintenance நான் சொல்ல வரல. I'm just telling the number of datas which you can save in it. ஓகேங்களா? when you're going over here, so இத இப்ப வந்து ரீசென்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்பனா இதுலதான் நம்மளால ஹையர் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து டெஸ்ட் டேட்டாஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். That's why I'm going for this. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டெகிரேஷன்லாம் பண்ண போறோம். அதாவது இன் ஜெனரல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ சம்திங். ஓகேங்களா? ஒரு எக்ஸல் இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபைல வந்து நீங்க ரீட் பண்ணணும்னா மேனுவலா என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவீங்க? லீவ் யூ ஆட்டோமேஷன். ஓகேங்களா? மேனுவலா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்? So guys, actually it is less than 1 minute. Disconnect பண்ணிட்டு சேம் லிங்க்ல ரீகனெக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓகே. ஸோ கைஸ், இன் ரியல் டைம் நீங்க வந்து ஒரு எக்ஸல்ல ஒரு டேட்டா இல்ல ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணணும்னாவே இன் ஜெனரல் நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா உங்களோட சிஸ்டம் இருக்கு, உங்க சிஸ்டம் எக்ஸல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? மேனுவலா கேக்குறேன். ஹலோ கைஸ், என்னென்னலாம் பண்ணுவீங்க ஜென்ரலா? ஒரு எக்ஸல்ல ஒரு டேட்டா ஓபன் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு நோ த ஃபைல் லொகேஷன் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ரீட். இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are not going to write first thing. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஒரு எக்ஸல்ல இருந்து ஒரு டேட்டா ரீட் பண்ணணும்ன்றது கத்துக்கலாம். ரீட்னா என்னது? ஒரு வேல்யூ எடுத்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. தட்ஸ் த திங். ஓகேங்களா? சோ அப்பனா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் சே என்னோட கேஸ்ல வந்து நான் டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு பாத்துட்டீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டாவோட என்னோட எக்ஸலோட லொகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லுக் ஓவர் ஹியர், இன் மை டெஸ்க்டாப் ஐ ஹேவ் a ஃபைல் கால் எக்ஸல். அப்பனா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைலோட பாத் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃபைலோட பாத் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் லுக் ஓவர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வி மஸ்ட் நோ த ஃபைலோட பாத் வந்து தெரியும். மேனுவலா நம்மளுக்கு இதான் தெரியும். கரெக்டா? வி மஸ்ட் நோ த ஃபைல் பாத் ஆர் லொகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னங்க பண்ணணும்? ஸோ ஃபைல் பாத் ஆர் லொகேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவீங்க? வி ஹாவ் டு it is already present. I don't want to create it. I just need to read this particular file. Just follow my lead. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? டெஸ்க்டாப்ல போறீங்க, உங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்க. then you have to enter into this particular file. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? you have செகண்ட் ஸ்டெப் என்னவா இருக்கு? you should enter into the file. அதாவது get into the file. கரெக்டா? சோ தேர்ட் ஸ்டெப் என்னவாங்க இருக்கும்? ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த ஃபைல் யூ ஆர் ஹேவிங் திஸ் பர்டிகுலர் எக்ஸல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்பனா இந்த எக்ஸல்குள்ள நீங்க வந்து we have so many number of sheets. கரெக்டா? ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இந்த மாதிரி நிறைய ஷீட்ஸ்லாம் இருக்கு. அப்பனா ஃபைல்குள்ள என்டர் ஆகணும். அந்த ஃபைல்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் இன்டு திஸ் பர்டிகுலர் ஒர்க் புக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆகணும். இதை வந்து நீங்க எக்ஸல்ன்றது நம்ம கொலோக்கியல் டேர்ம்ஸ்ல வந்து சொல்றோம். பட் இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இதை பத்தி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒர்க் புக்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா we should get into the workbook. ஓகேங்களா? So next வந்து நம்ம வந்து we should get into the workbook. Finally, after getting into the workbook, no, next நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு எந்த ஷீட் குள்ள வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? then I have to get into the sheet. எனக்கு வந்து here I have 3 sheets. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து ஷீட் 1 வேணும்னா ஷீட் 1 குள்ள போகணும். ஷீட் 2 வேணும்னா ஷீட் 2 குள்ள போகணும். ஷீட் 3 வேணும்னா ஷீட் 3 குள்ள வந்து போகணும். So here in my scenario I just need to get into sheet 1 குள்ள வந்து போகணும். So in general நான் என்ன பண்ணணும்? I should get into the sheet. புரியுதா உங்களுக்கு? ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த ஷீட் உங்களுக்கு இது வந்து as I said you before உங்களோட எக்ஸல் அப்படின்றது வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யோர் ரோஸ் அண்ட் தென் இட் இஸ் அ காலம். கரெக்டா? அப்பனா இங்க வந்து உங்களோட எக்ஸல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். அப்ப ஈச் ரோ வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன் த இண்டெக்ஸ் பொசிஷன்ல வந்து இருக்க போகுது. அப்போ வாட் யூ மீன் பை இண்டெக்ஸ் கைஸ்? இன் ஜெனரல் இண்டெக்ஸ் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. உங்களோட அரேல இருந்து, ஸ்ட்ரிங்ல இருந்து, லிஸ்ட்ல இருந்து எல்லாமே இண்டெக்ஸ்ன்ற வார்த்தை எல்லாம் கத்து இருப்பீங்க. கரெக்டா? சோ வாட் யூ மீன் பை இண்டெக்ஸ்? மார்ஜின்
So guys, just wait for a while now. Hello. Okay. So இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, so we know it is a combination of rows and columns. As I said you before, இங்க வந்து என்ன இருக்க போகுதுன்னா, it is going to be an index based. Index அப்படின்னா என்னங்க, it is going to start from 0 to n-1 இருக்க போகுது. அப்பனா உங்களோட rows எத்தனை இருக்கோ, so rows வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 0th index, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன சொல்ல போறாங்க, இது வந்து 0th பொசிஷன் சொல்ல போறாங்க. செகண்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. லைக்வைஸ் உங்க காலமுமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ 0, 1, 2, 3 அப்படின்றது இருக்க போகுது. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் ஆனோடனே, ஆஃப்டர் கெட்டிங் இன் டு யோர் உங்க ஃபைல் லொகேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம், உங்க ஒர்க் புக்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம், உங்களோட ஷீட் குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் எந்த ரோல இருக்க டேட்டா நீங்க ரீட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? சோ எந்த ரோல இருக்க டேட்டா நான் வந்து ரீட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சோ இன் மை சினாரியோ லெட் மீ டேக் லைக் இந்த ரோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு கெட் இன்டு த ரோ. ஓகேங்களா? சோ இங்க வந்து ஜஸ்ட் டேட்டான்ற லேட்டரா பாத்துக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். சோ ஹியர் ஐ ஹேவ் டு கெட் இன்டு த ரோ. After getting into the row, no, I have to check in the row la எந்த காலம்ல இருக்க டேட்டா எனக்கு வேணும். இஃப் ஐ நீட் திஸ் ராகேஷ் அப்படின்னா, so it is going to be 0, 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க ரோ, then 0, 1. அப்பனா வந்து 1, 1 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ தான் நான் வந்து ரீட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க காலம்ல இருக்க வேல்யூ வந்து எனக்கு வேணும் அப்படின்றேன். அப்பனா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோ எடுக்கணும். ரோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட காலம். இங்க வந்து we are not going to use column அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், செல் அப்படின்ற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஹியர் my sixth step is going to be get into the cell. So after which you can read the data. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்க போற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து it is going to be unique. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 ஸ்டெப்ஸ் வந்து it is going to be common. First we have to know the file ஓட path, அதுக்கப்புறம் we have to get into the file, then we have to get into the workbook, then we have to get into the sheet, then row, and then we have to get into the cell. ஓகேங்களா? Then we can read the data. 7th step தான் என்னதுன்னா, we are going to read the data. அது உள்ளுக்குள்ள இருக்க என்ன டேட்டா இருக்கோ, ராகேஷ்னா ராகேஷ்ன்ற டேட்டா வந்து நான் வந்து ரீட் அவுட் பண்ண போறேன். சோ என்னோட ஸ்டெப் வந்து it is going to be in this format only. சோ இந்த மாதிரி தான் என்னோட ஸ்டெப்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? சோ இதுதான் நான் மேனுவலா பண்ண போறேன். இதே ஸ்டெப் தான் நான் வந்து I'm just going to do in the automation basis also. I'm just going to do it. Are you clear with this guys? இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியுது நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த பாத்ல இருக்குன்ற எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஃபைல் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஃபைல்குள்ள நான் என்டர் ஆகணும், then I have to get into the workbook, then I have to get into the sheet, then I have to get into the row and then cell, and then I have to read the data. So this is the thing we have to do today. ஓகேங்களா? So இப்போ as I said you before, இந்த டேட்டாஸ்லாம் பண்றதுக்கு I should have certain methods. அந்த மெத்தட்லாம் எடுக்கிறதுக்கு I have done my dependencies நான் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? So now நான் என்ன பண்ண போறேன்னா, I'm just going to read the data from my Excel. நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட எக்ஸல்ல இருக்கிற டேட்டாஸ்லாம் நான் வந்து ரீட் பண்ண போறேன். அதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்னோட எக்ஸல்ல வந்து என்னோட ப்ராஜெக்டோட I have to integrate it. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸல் வந்து ஆக்சுவலா எங்க இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு டெஸ்க்டாப்ல வந்து இருக்கு. கரெக்டா? இட் should not be like that. In real time நீங்க வந்து ஒரு எக்ஸல் இல்லைன்னா உங்களோட டேட்டாஸ்லாம் நீங்க வந்து ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, you should maintain the best practice is always is to maintain it in the project level வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, so here you have to create a செப்பரேட்டான ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன பண்ணணும், you have to go to your framework. உங்களோட ஃபோல்டர் you know very well how to create a folder all. கரெக்டா? உங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு you have to go to new, then you have to give what folder அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும். So after giving folder you have to give some kind of a name. In my scenario I'm just going to give Excel அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். So இந்த எக்ஸல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற எக்ஸல்ல வந்து I'm just going to copy this Excel. இதை காப்பி பண்ணிட்டு டைரக்டா கமிங் பேக் டு மை ஸ்கிரிப்டிங் பார்ட், என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து I'm just going to paste. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ண போறேன்.
ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட எக்ஸல் வந்து இங்கனுக்குள்ள பேஸ்ட் ஆகும். புரியுதா? இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு மெயின்டைன் இந்த ப்ராஜெக்ட் லெவல். ஓகேங்களா? எப்பவுமே உங்களோட இன்புட் டேட்டாஸ்லாம் நீங்க வந்து ப்ராஜெக்ட் லெவல்ல தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அண்ட் தென் இஃப் யூ நீட் டு ரீட் திஸ் பர்டிகுலர் டேட்டா, நோ, நீங்க என்ன பண்ணணும்னா, so I'm just going to close this one. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒன்ஸ் ஆஃப்டர் யூ ஜஸ்ட் பேஸ்டிங் யுவர் பர்டிகுலர் எக்ஸல் இன் யோர் ப்ராஜெக்ட் லெவல், நீங்க இதை வந்து டபுள் கிளிக் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் எக்ஸல் நீங்க டபுள் கிளிக் பண்ணாலும் அது வந்து ஓப்பன் ஆகும். பட் இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அகைன் இது எப்படி நீங்க ஓப்பன் பண்ணணும்? யூ ஹேவ் டு ரைட் கிளிக் ஆன் யோர் எக்ஸல், தென் ஓப்பன் வித் சிஸ்டம் எடிட்டர் அப்படின்றது கொடுக்கணும். புரியுதா? என்ன பண்ணணும்? நீங்க யூ ஹேவ் டு ரைட் கிளிக் ஆன் யோர் டேட்டா, லைக் உங்களோட எக்ஸல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித், தென் யூ ஹேவ் டு கிவ் சிஸ்டம் எடிட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் கொடுக்கணும். ஒய்? பிகாஸ் அப்படின்னா நீங்க லைக் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிஹைண்ட் என்ன ஆகும்னா உங்களோட டேட்டா வந்து கரெக்டா இருக்கான்னு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதனாலதான் இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு கோ வித் திஸ். ஓகேங்களா? சிஸ்டம் எடிட்டர்ல தான் நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? யூ கிளியர் திஸ் கைஸ்? சோ நான் வந்து என்னோட இன்புட் டேட்டா வந்து இங்க மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போ யூசிங் மை என்னோட ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி நான் எப்படி இந்த டேட்டா வந்து ரிட்ரை பண்ண செலினியம் யூஸ் பண்ணி எப்படி இந்த டேட்டாஸ்லாம் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அது பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ டு திஸ் எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா அப்படின்ற ஃபோல்டர்ல போயிட்டு, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆல்ரெடி ஹேவ் அ பேக்கேஜ். இன் திஸ் பேக்கேஜ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஃபைல். ஓகேங்களா? அதாவது என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன்னா எக்ஸல் ரீட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். So as I said you before, we are just going to read the data. அதனால என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன்? எக்ஸல் ரீட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் கிரியேட்டிங் திஸ் எக்ஸல் ரீட், நோ, என்னோட எக்ஸிகியூஷனை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? சோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்கேன்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க பண்ணணும்? நம்ம I have to file ஓட path or location வந்து find out பண்ணணும். கரெக்டா? So here I have to find the file ஓட path or location. So ஒரு file ஓட path or location எதை யூஸ் பண்ணி find பண்ணுவீங்க? Is file operation முடிஞ்சா உங்களுக்கு ஜாவா கிளாஸ்ல? Locator. So in order to find the path or location of a particular file, no, we have a class name called file அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. So இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு லொகேஷனை வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். சோ அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு சின்டெக்ஸ் என்னங்க? கிளாஸ் நேம் ஃபைல் நேம், சாரி, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். Within this டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்களா? அதோட லொகேஷன் வந்து பாஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? என்னோட எக்ஸலோட லொகேஷன் எங்க இருக்கு? இங்கனுக்குள்ளதான் என்னோட ப்ராஜெக்ட் லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுக்குள்ள நான் என்ன பாஸ் பண்ணணும்னா என்னோட ஃபைலோட பாத் ஆர் லொகேஷன், அதாவது நான் எக்ஸல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? சோ இதோட லொகேஷன் வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல வந்து நான் பாஸ் பண்ணணும். அது என்ன பண்ணணும்? சோ யூ ஹேவ் டு ரைட் கிளிக் ஆன் திஸ் பர்டிகுலர் எக்ஸல், யூ ஹேவ் டு கோ டு ப்ராப்பர்ட்டிஸ், தென் யூ ஹேவ் டு கோ ஹியர் லொகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். சோ இந்த லொகேஷன் அப்படின்ற டேபை காப்பி பண்ணிட்டு யூ ஹேவ் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். புரியுதா உங்களுக்கு? சோ இங்கதான் என்னோட லொகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணேன். Still I'm getting some kind of an error. Why am I getting error over here, guys? Because it is coming from a different package. கரெக்டா? ஒரு different packageல வர டேட்டாஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும்? You have to import file அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து எதுல இருந்து இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா java.io அப்படின்னு ஒரு பேக்கேஜ்ல இருந்து இம்போர்ட் பண்ண போறீங்க. So I'm just going to import it. That's it. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சா? ஸ்டெப் 1 வந்து உங்களுக்கு புரிஞ்சா? ஹலோ? ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்னங்க கொடுத்திருக்காங்க? கெட் இன்டு த ஃபைல். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலுக்குள்ள நம்ம வந்து ரீட் பண்றதுக்காக we have to enter into it. ஓகேங்களா? சோ செகண்ட் ஸ்டெப் என்னது? கெட் இன்டு த ஃபைல். So in order to get into the file, I have a class name called file input streams அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. என்ன கிளாஸ் நேம் இருக்கு? file input stream. ஓகேங்களா? சோ here also I have to create an object for this particular file input stream. ஓகேங்களா? file input stream is equal to new file input stream. Again, ஓகேங்களா? so here I'll just show you.
string. So into this particular argument, no, I'm getting some kind of an error over here. Okay, so enna error varum enakku, since it is coming from a different package, obviously I have to input this particular package also. So in the package la வந்து java.io அப்படின ஒரு package la வந்திருக்கு. io அப்படினா என்னங்க input output னு சொல்லுவாங்க. So இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? So again I'm getting some kind of an error over here. என்ன எரர் வந்திருக்கு? just mouse over பண்ணுங்க. அதாவது add arguments to match the file input string file அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபைல்குள்ள என்டர் ஆகணும். அப்பனா என்ன கொடுக்கணும்னா உங்களோட ஃபைலோட பாத்தை வந்து இதுக்குள்ள மென்ஷன் பண்ணணும். ஆல்ரெடி ஃபைலோட பாத் நம்ம எந்த வேரியபிள் வந்து கொடுத்திருக்கோம், இந்த ஃபைல் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கொடுத்திருக்கீங்க. சோ இந்த வேரியபிள் வந்து உங்களோட இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு ஆர்குமெண்டா நீங்க வந்து பாஸ் பண்ண போறீங்க. புரியுதா உங்களுக்கு? சோ நீங்க வந்து in order to enter into the file you must know the location of the file. So already நான் லொகேஷன் எடுத்து ஒரு வேரியபிள் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லொகேஷன் வேரியபிள் எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன், இதோட ஆர்குமெண்டா வந்து பாஸ் பண்ண போறேன். சோ ஒரு கிளாஸுக்கு வந்து நீங்க ஒரு ஆர்குமெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது என்ன கைண்ட் ஆஃப் கிளாஸா இருக்கும்? ஒரு மெத்தடோட ஆர்குமெண்ட் அகைன் அண்ட் அகைன் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது என்ன கைண்ட் ஆஃப் மெத்தட் கைஸ்? அது என்ன கான்செப்ட் ஆஃப் மெத்தட்? ஹலோ, மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்களா கைஸ்? மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? ஒரு மெத்தட் சேம் கிளாஸ் சேம் மெத்தட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன கான்செப்ட்? மெத்தட் ஓவர்லோடிங். இதே இது ஒரு கிளாஸுக்கு வந்து இன்புட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பாராமெட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, still now I'm getting an error வந்து வந்துட்டு இருக்கு. என்ன எரர் வருதுங்க? So I'm getting unhandled exception type file not found ஒன்னு வந்திருக்கு. ஒரு எக்ஸெப்ஷன் வந்து unhandledா இருக்குது அப்படின்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹலோ, how will you handle exception guys? guys உங்களுக்கு ஜாவா கிளாஸ் செலினியம் கிளாஸ்லாம் முடிஞ்சா? I'm getting a doubt. முடிஞ்சா இல்லையா உங்களுக்கு? முடிஞ்சா எக்ஸெப்ஷன் கிளாஸஸ்? ஓகே, so for today alone I'll take the class. So நாளைக்கு வரும்போது மறக்காம certain concepts எல்லாம் நான் சொல்றேன், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. if not you will not understand here. ஓகேங்களா? so இப்போ எனக்கு வந்து ஒரு கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? so கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் வந்திருக்கறனால I have to handle this particular exception. ஒரு எக்ஸெப்ஷனை நம்ம ரெண்டு டைப் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? either throws அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். over here I'm just going to handle my exception using throws. இங்க வந்து என்ன கைண்ட் ஆஃப் an exception வந்திருக்கு? ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்து வந்திருக்கு. கரெக்டா? இது நீங்க add throws டிக்ளரேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இங்க என்ன காட்டுது? ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது காட்டுது. ஜஸ்ட் I'm going to handle this particular thing. That's it. எப்பவுமே உங்களுக்கு த்ரோஸ்ன்ற கீவேர்ட் வந்து மெத்தடோட சிக்னேச்சர்ல தான் இருக்கும். புரியுதா? ஓகே, சோ செகண்ட் ஸ்டெப் வந்து நான் முடிச்சுட்டேன். தேர்ட் ஸ்டெப் என்னங்க இருக்கு? தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்கேன்? கெட் இன்டு த ஒர்க் புக்னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும் நம்ம? கெட் இன்டு த ஒர்க் புக். சோ ஒர்க் புக் குள்ள போறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திருக்கோம். என்ன இன்டர்ஃபேஸ்ங்க பார்த்திருக்கோம்? ஒர்க் புக் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? சோ ஒர்க் புக் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க எப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க? இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஓகேங்களா? சோ இங்க ஒர்க் புக் புக் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். எந்த கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க? XSSF workbook அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். So here I'm just going to give XSSF workbook அப்படின்றத கொடுக்குறேன் நான். So after passing here I'm getting some kind of an error. Why? Because it should import it. ஓகேங்களா? So இங்க வந்து it is just showing me to like 1 minute. சோ எனக்கு இங்க வந்து இன்னும் ஜார் ஃபைல்ஸ் எதுவுமே வந்து இம்போர்ட் ஆகல. பாத்துட்டாவே தெரியும் எனக்கு இங்க வந்து கிரியேட் அ கிளாஸ் அப்படின்றது காட்டியிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒர்க் புக் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்ல நம்மளுக்கு எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன், நம்ம வந்து நம்மளோட டிபெண்டன்சிஸ்குள்ளதான் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? சோ தோ ஐ ஹவ் இன்ஸ்டால் திஸ் பர்டிகுலர் டிபெண்டன்சி வந்து நான் வந்து இங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து கரெக்டா அந்த டிபெண்டன்சிஸ் வந்து டவுன்லோட் ஆகல. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டா டவுன்லோட் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? we have to force update our project. ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும்? you have to go over here, right click on your project, then you have to go to something called Maven. In your Maven we have something called update project. இந்த update projectல போயிட்டு force update அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட again உங்க ப்ராஜெக்ட் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? so you have to wait for a while alone over here. okay,
Just 1 minute guys, still I'm getting the same error. So இப்ப பாத்துட்டீங்கன்னா எனக்கு எங்க இருந்து இது வந்து இம்போர்ட் ஆகணும்னு சொல்றாங்க, org apache டாட் இதுல வந்து இம்போர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இம்போர்ட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜார் ஃபைல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா? சோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் இட். புரியுதா? சோ ஆஃப்டர் இம்போர்ட்டிங் நீங்க வந்து ஒர்க் புக் வந்து ரீட் பண்ணணும். கரெக்டா? அதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க ஃபைல் அந்த ஒர்க் புக் குள்ள போனா அந்த அகைன் அந்த ஃபைலுக்குள்ள நீங்க என்டர் ஆனா மட்டும்தான் உங்களால ஒர்க் புக்ல வந்து ரீட் பண்ண முடியும். புரியுதா? சோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பாஸ் திஸ் ஃபைலோட ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இதோட ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்றேன். அகைன் ஓவர் ஹியர் ஐம் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் an error. என்னவா இருக்கு? இட் இஸ் ஜஸ்ட் அன்ஹேண்டில் எக்ஸெப்ஷன் டைப் IO எக்ஸெப்ஷன் வந்து இருக்கு. அகைன் IO எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னங்க? What is the super class of file not found exception? With hierarchy சொல்லுங்க. File not found ஓட exception ஓட super class என்னது? IO exception. சரிங்களா? So file not found exception ஓட super class என்னன்னா IO exception. So நீங்க IO exception கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இந்த file not found exceptionும் ஹேண்டில் ஆகும், இங்க IO exceptionும் ஹேண்டில் ஆயிரும். சரிங்களா? So next நான் என்ன பண்ண போறேன்னா next நம்மளுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கீங்க? Next I have something called what? Fourth step வந்து get into the sheet. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா I have to get into the sheet over here. Get into the sheet. So ஒரு ஷீட் குள்ள என்டர் பண்றதுக்கு I have a method called get sheet அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எதுக்குள்ள இருக்குன்னா it is going to be present in workbook அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கு. அப்போ workbook அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற இதை நீங்க கால் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணி கால் பண்ண போறீங்க? ஹலோ சோ கைஸ், ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தட் எதை யூஸ் பண்ணி கால் பண்ண போறீங்க? ரெஃபரன்ஸ். எனக்கு இங்க ரெஃபரன்ஸ் என்னது? ஒர்க் புக்கோட ரெஃபரன்ஸ் என்னதுங்க? புக். கரெக்டா? அப்ப எப்படி அதை கால் பண்ணுவீங்க? புக் டாட் கெட் ஷீட் அப்படின்றத கால் பண்ணுவீங்க. புரியுதா? இந்த கெட் ஷீட் அப்படின்றத கால் பண்ண உடனே உள்ளுக்குள்ள என்னங்க பாஸ் பண்ணிருக்காங்க? ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஷீட் அப்படின்னு, அதாவது லைக் ஒர்க் புக் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளதான் எனக்கு வந்து கெட் ஷீட் அப்படின்ற ஒரு அப்டிராக்ட் மெத்தட் வந்து இருக்கு. சோ இதுக்குள்ள ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அண்ட் தென் இதோட ரிட்டர்ன் டைப் என்னவாங்க இருக்கு? ஷீட். ஓகேங்களா? சோ இங்க வந்து ஆர்குமெண்ட்ல வந்து ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன பாஸ் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஷீட்டோட நேம் வந்து பாஸ் பண்ணணும். என்னோட ஷீட் நேம் என்னவா இருந்துச்சு? இட் வாஸ் ஷீட் 1. ஓகேங்களா? அந்த ஷீட் 1ல இருக்க டேட்டா தான் எடுக்க போறேன். தென் ஐ ஹேவ் டு டேக் த ரிட்டர்ன் டைப் ஆஃப் இட். தென் ஐ அம் ஹேவிங் சம்திங் கால்ட் ஷீட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அகெயின் ஷீட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் ஓவர் ஹியர். ஷீட் அப்படின்றது என்னதுங்க? எப்படி உங்களுக்கு ஒர்க் புக் ஒரு இன்டர்ஃபேஸோ அதே மாதிரிதான் எனக்கு ஷீட் அப்படின்றது அகெயின் இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? சோ இங்க வந்து எப்படி உங்களுக்கு I'll just write it over here. எப்படி உங்களோட ஒர்க் புக் வந்து ஒரு இன்டர்ஃபேஸோ அதே மாதிரி உங்களோட ஷீட் அப்படின்றது ஆல்சோ இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஐ ஹேவ் அ மெத்தட் கால் கெட் ரோ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னவா இருக்கு? we have to get into the row. கரெக்டா? அப்பனா ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து I have to get into the row. In order to get into the row I have a method called get row. அந்த get row அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து எனக்கு எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஷீட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து என்னது? get into the row. சோ அந்த ரோக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஐ ஹேவ் அ மெத்தட் கால் கெட் ரோ. அந்த கெட் ரோ அப்படின்னு ஒரு மெத்தட் எனக்கு எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? ஷீட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கு. அப்போ அந்த ஷீட்ன்ற இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி கால் பண்ணணும்? அந்த ஷீட்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணணும். இதோட ஷீட்டோட ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கு? ஷீட் தான் இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த கெட் ரோ அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து கால் பண்ண போறேன். ஷீட் டாட் கெட் ரோ. புரியுதா உங்களுக்கு? இந்த ரோல வந்து என்னங்க பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பனா இந்த ஷீட்ல எந்த ரோல இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எடுக்கணும்னு கேக்குறாங்க. சோ இன் மை சினாரியோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கெட் ஃபர்ஸ்ட் ரோ இண்டெக்ஸ் வந்து நான் எடுக்கணும்னு பாக்குறேன். ஓகேங்களா? சோ அகைன் ஷீட்டோட ரிட்டர்ன் டைப், இந்த கெட் ரோவோட ரிட்டர்ன் டைப் என்னவாங்க இருக்கு? கேஸ் இது ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கு? அப்ப கண்ட்ரோல் டு எல் எடுத்துட்டீங்கன்னா அது ரிட்டர்ன் டைப் வந்து ரோவா இருக்கு. சோ ஐ செட் யூ பிஃபோர் இந்த ஷீட்டுக்குள்ள இருக்கிற மெத்தட் தான் இந்த கெட் ரோ. ஓகேங்களா? இந்த கெட் ரோ அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? ஷீட் குள்ள இருக்கு. get row அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து it is a method which is present inside the sheet. ஓகேங்களா? சோ அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்னங்க இருக்கு? I have something called get into the cell. ஓகேங்களா?
கெட் இன்டு த செல். அப்பனா செல்குள்ள என்டர் ஆகுறதுக்கு எனக்கு எப்படி ரோக்குள்ள என்டர் ஆகுற கெட் ரோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சோ அதே மாதிரி செல்குள்ள என்டர் ஆகுறதுக்கு எனக்கு என்ன மெத்தட் இருக்க போகுது, கெட் செல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்க போகுது. இந்த கெட் செல் அப்படின்ற மெத்தட் அகைன் எனக்கு எதுல பிரசென்ட் ஆயிருக்குன்னா ரோ அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள பிரசென்ட் ஆயிருக்கு. எதுல இருக்கு, எனக்கு ரோ அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. அகைன் செகண்ட்லி ஐ ஹேவ் another interface called row. ஓகேங்களா? சோ ரோ அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள I have a method called getCell. Again, it is a abstract method. ஓகேங்களா? It is a method. அப்ப அந்த மெத்தட கால் பண்றதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ண போறீங்க? row dot getCell அப்படின்றது கொடுக்க போறீங்க. அகைன் இந்த getCell குள்ள int என்ன பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க? int ஆர்குமெண்ட் தான், அதாவது இண்டெக்ஸ் தான் பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நான் வந்து கெட் பண்ண போறேன் நானு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இதோட ரிட்டர்ன் டைப் எடுத்துட்டீங்கன்னா அதோட ரிட்டர்ன் டைப் வந்து செல்லுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கு? இதோட ரிட்டர்ன் டைப் வந்து செல். அகைன் நம்ம எதுக்காக சோஃபார் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கோம்? இன் ஆர்டர் டு ரீட் த வேல்யூ ஃப்ரம் மை எக்ஸல். அப்போ ஒரு எக்ஸல் வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்கு ஐ ஹேவ் அ மெத்தட் கால் கெட் செல் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட், சாரி ஐ ஹேவ் அ மெத்தட் கால் கெட் செல் வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ ஐ ஹேவ் அ மெத்தட் கால் கெட் செல் வேல்யூ ஃப்ரம் மை செல் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கு. பிஃபோர் தட் எனக்கு வந்து இந்த செல்ல இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆயிரும்னா இந்த செல்ல வந்து பிரசென்ட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க டைரக்டா இந்த செல்ல பிரிண்ட் பண்ணாவே உங்களுக்கான அவுட்புட் வந்து வந்துடும். சோ இதை நான் பிரிண்ட் பண்றேன், என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த செல்ல மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது ரோல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செல்ல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது டைரக்டா எனக்கு வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு பிரிண்ட் த வேல்யூ. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல் என்ன வேல்யூங்க வந்து இருக்கு, ராகேஷ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. அந்த வேல்யூ வந்து நான் இங்க பிரிண்ட் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? சோ ஃபார் கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எக்ஸல் ரீட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கவர் பண்ணிருக்கோம். சோ எக்ஸல் ரீட் ஒரு எக்ஸல்ல இருந்து ஒரு வேல்யூ நீங்க ரீட் பண்ணணும். we have to follow certain steps. என்னென்ன ஸ்டெப்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து we have to enter into the path, அதாவது அந்த ஃபைலோட லொகேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஃபைண்ட் பண்றதுக்கு யூசிங் த ஃபைல் ஆபரேஷன் யூ ஆர் டூயிங் இட். ஓகேங்களா? சோ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ன்னு கொடுக்கணும். தென் ஆஃப்டர் கிவிங் தட் யூ ஹேவ் டு கெட் இன்டு த ஃபைல். இன் ஆர்டர் டு கெட் இன்டு த ஃபைல் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ கிளாஸ் நேம் கால்ட் இன்புட் ஸ்ட்ரீம். சோ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் குள்ள ஆர்குமெண்ட் நீங்க என்ன பாஸ் பண்ணணும், எந்த ஃபைல்குள்ள என்டர் ஆகுமோ அதோட ஆர்குமெண்ட் வந்து நீங்க பாஸ் பண்ண போறீங்க, அதோட ரெஃபரன்ஸ் வந்து நீங்க பாஸ் பண்ண போறீங்க. தென் வி ஹேவ் டு கெட் இன்டு த ஒர்க் புக், அதாவது எந்த we are going to read the file. கரெக்டா? ஒரு ஃபைல ரீட் பண்ண போறோம். அதை ரீட் பண்றதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து உங்களோட ஒர்க் புக் இன்டர்ஃபேஸ்ல வந்து ரெஃபரன்ஸா வந்து பாஸ் பண்ண போறீங்க. we know very well ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து we cannot create an object, we can create only a reference using the class name. இங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்ண போறோம்? XSSF work book தான் யூஸ் பண்ண போறீங்க. then we need to get into the sheet. In order to get into the sheet, we are going to use a method called getSheet. The getSheet is a method which is present in the workbook அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கு. இந்த இன்டர்ஃபேஸை இந்த இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து getSheet மெத்தட் யூஸ் பண்றீங்க. அதுக்குள்ள ஆர்குமெண்டா என்ன பாஸ் பண்ண போறீங்க, உங்களோட ஷீட்டோட நேம் தான் பாஸ் பண்ண போறீங்க. ஜஸ்ட் லுக் ஓவர் ஹியர், நான் ரைட் கிளிக் பண்ணி தென் ஓபன் வித் சிஸ்டம் எடிட்டர் அப்படின்றத கொடுக்குறேன். என்னோட ஷீட் நேம் இங்க என்னவாங்க இருக்கு, ஷீட் 1 அப்படின்னு இருக்கு. அப்பனா இந்த ஷீட் 1 அப்படின்றத நான் வந்து இங்க பாஸ் பண்றேன் நானு. ஓகேங்களா? தென் யூ ஹேவ் டு டேக் த ரிட்டர்ன் டைப் ஆஃப் இட். த ரிட்டர்ன் டைப் ஆஃப் கெட் ஷீட் இஸ் ஷீட். ஓகேங்களா? தென் ஏன் நீங்க இந்த ரிட்டர்ன் டைப் எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து ரோ வந்து எடுக்கணும். கரெக்டா? சோ ரோ எடுக்கிறதுக்கு ஐ ஹேவ் அ மெத்தட் கால் கெட் ரோ. அந்த கெட் ரோன்ற மெத்தட் வந்து எனக்கு இந்த ஷீட் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஷீட் டாட் கெட் ரோ. தென் நீங்க என்ன பாஸ் பண்ணணும், உங்களோட ரோவோட இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். நான் 0 1 ஃபர்ஸ்ட் ரோ இல்ல இருக்கிற வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற வேல்யூ வந்து நான் எடுக்கணும்னு பாக்குறேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் விச் ஐ ஹேவ் டு டேக் த ரிட்டர்ன் டைப் ஆஃப் இட். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து அகைன் ரோவா இருக்கு. தென் ஐ ஹேவ் டு டேக் த செல் வேல்யூ வந்து எடுத்துக்கணும். கரெக்டா? சோ செல்லோட இண்டெக்ஸ் பாஸ் பண்றதுக்கு ஐ ஹேவ் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் ரோன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ள எனக்கு கெட் செல் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் செல் வேல்யூ வந்து எனக்கு வேணும்ன்றே. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஹைலைட் ஆயிட்டு இருக்கு, ராகேஷ்ன்ற வேல்யூ வந்து வேணும். அப்ப அந்த ராகேஷ் வேல்யூ வந்து நீங்க டைரக்டா இந்த செல்ல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஸ்டோரா இருக்க இந்த செல்லோட வேரியபிள் வேல்யூ மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து வந்துடும். புரிஞ்சா? சோஃபா எனி டவுட் இன் திஸ் கைஸ்? ஹலோ
No, ma'am. சோ இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு pom.xml போயிட்டு யூ ஹேவ் டு அட்டாச் டிபெண்டன்சி apache py ooxml அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி வந்து அட்டாச் பண்ண போறீங்க. புரியுதா? So why are we doing this again? In order to execute .xlsx அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பண்றோம். ஓகேங்களா? சோ இதை பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் லுக் ஓவர் ஹியர். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், இந்த டேட்டா இதோட எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் போகுதுன்னா .xlsx தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதனாலதான் நான் வந்து இந்த ஒரு apache py ooxml வந்து யூஸ் பண்றேன். நான் ஜஸ்ட் காப்பி டவுன் திஸ் ஒன் அலோன் ப்ளீஸ். இந்த நோட்ஸ் மட்டும் நீங்க ஃபார் டுடே அலோன் ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஐ கிவ் யூ டைம் டு ரைட் இட் டவுன். ஓகேங்களா? இதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. Just 1 minute. சாரி, இந்த இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? Yes, ma'am. இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. எடுத்துட்டீங்களா? Yes, ma'am. So if you want you can take this screenshot also. இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட்ஸ்ல காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஜஸ்ட் இந்த pom.xml பாத்தீங்களா, இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? Yes, ma'am. இந்த ரீட் எக்ஸல் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பண்ணியாச்சு? Yes, ma'am. சோ உங்களோட டாஸ்க் இன்னைக்கு என்னன்னா, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ யூ ஹேவ் டு ஃபாலோ தி சேம். ஓகேங்களா? கிரியேட் அ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு எக்ஸல்ல டேட்டாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு தென் யூ ஹேவ் டு கிரியேட் வாட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸல்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். தென் pom.xml போயிட்டு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு புது கிளாஸ் எக்ஸல் ரீட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்களா சும்மா ஒரு டம்மி டேட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ ஒரு டேட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்க. புரியுதா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து ரோட் இண்டெக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. புரியுதா? எனி டவுட் இன் திஸ்? ஹலோ? ஓகே. You can just give your attendance and then you can leave. சரிங்களா? பிராங்க்லின் இருக்கீங்களா? ஹலோ? பிராங்க்லின் இல்ல. ஓகே. ஜோனா இருக்கீங்களா? ஹலோ? Yes, ma'am. ஓகே. ஜோனா. ஆண்டனி? Yes, ma'am. ஓகே. ஃபைன். ஸோ உங்களோட என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நேம் மட்டும் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் நான் வந்து வெறும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்க நேம் மட்டும் ரீநேம் பண்ணிக்கோங்க டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அசோக் இருக்கீங்களா? அசோக். எஸ். நந்தகோபால். ஹரிஷ்குமார் இருக்கீங்களா? சோ இங்க கோபிநாத்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? எஸ் மேம். இன்னில தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரைட்?
ஆக்சுவலா நான் வந்து டைரக்ட்ல வந்து நான் ஃப்ரேம் ஒர்க் லிசன் பண்ணிட்டு இருந்தேன், அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே. வேல் முருகன் சார் கிளாஸ்ல. ஓகே. ஆஃப்டர் பொங்கல் வந்து எனக்கு கால் வந்து லிகாமெண்ட் டியர் ஆயிடுச்சு, அதனால டைரக்ட் கிளாஸ் வர முடியலன்னு சொல்லியிருந்தேன் சார் கிட்ட. தட்ஸ் வாட். இதுக்கப்புறம் நான் என்ன கேட்கறேன்னா, இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணுவீங்களா இல்ல இதுக்கப்புறம் டைரக்ட் வர மாதிரி இருக்குமா? ஆக்சுவலா எனக்கு அவங்க டைம் கொடுத்துருக்கு 2 வீக் மேல ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நடக்கக்கூடாது. சரி, ஓகே. எனக்கு என்னன்னா உங்களோட அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக தான் கேட்கிறேன், ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் யூ மை நம்பர். என்னோட நம்பர்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சோஃபார் நீங்க எவ்வளவு ஃபீ பே பண்ணிருக்கீங்க, உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் டோட்டல் ஃபீ எவ்வளோ, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க அப்படின்ற ரிசல்ட் மட்டும் எனக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஹியர் மை நேம் இஸ் பிரியா பிரபாகரன். எஸ் மேம், ஆல்ரெடி உங்க நம்பர் இருக்கு மேம். இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ எனக்கு என்ன வேணும்னா உங்களோட நேம், டோட்டல் ஃபீ எவ்வளோ, அதுக்கப்புறம் டோட்டல் ஃபீ பெய்ட், அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிருங்க. கொஞ்சம் இமீடியட்டா ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? கோர்ஸ் ஃபீஸ் கேக்குறீங்களா மேம்? கோர்ஸ் ஃபீஸ், அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்களா? ஓகே. 20,000 ஐ கெஸ். ஸோ அதை மட்டும் இது பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே. இந்த டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? கைஸ் கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் அண்ட் ஷேர் மீ தி ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தி சேம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.